இறைவனுக்கு வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே சுமார் 8லிருந்து 8.5 கிலோமீட்டருக்கு அருகே உள்ள புராண பெயரான மருந்து பள்ளமும் தற்பொழுது மருங்க பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரில் பெரியநாயகி அம்மன் உடனுறை மருத்துவர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் மருத்துவத்துறையை சார்ந்த மாணவர்கள், மருத்துவர்கள் அனைவரும் வழிபட அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். இவர்களுக்கு இதே போன்று தீராத நோய்கள் கொன்ற அனைவரும், தீராத நோய்களை பெற்ற அனைவரும் இந்த கோவிலில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் அதிகமாக நடக்கும். இதில் தஞ்சையை ஆண்ட 2ஆம் ஜரபோஜி மன்னர் தனக்கு என்ன நோய் உள்ளது என்றே தெரியாமல் அல்லல்பட்டு வந்தார். இந்த நேரத்தில் அரண்மனை வைத்தியர் மன்னரிடம், மன்னரே, உங்களுக்கு தேவையான பச்சிலை மூலிகை மருத்துவம் எல்லாம் கொடுத்து விட்டேன். ஆனால் தாங்கள் குணமடையவில்லை. எந்தவித முன்னேற்றமோ ஆரோக்கியமோ உங்களிடம் தெரியவில்லை. எனவே நீங்கள் இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று கூறினார். நோயை இனிமேல் இறைவனால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று கைவிரித்து விட்டார். அதை கேட்ட மன்னர் அதிர்ச்சி அடைந்து செய்வதறியாது திகைத்தார். அப்படியென்றால் தான் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அரண்மனை ஜோதிடர் மன்னர் ஆலோசனை கேட்க, அவர் பிரசன்னம் பார்த்துவிட்டு அது ஒரு திசையை குறிக்க அங்குள்ள சிவன் கோவிலில் மருந்தீஸ்வரர் என்ற பெயரில் அருளாட்சி புரிந்து வரக்கூடிய இறைவனை வணங்கினால் உங்கள் நோய் குணமாகும் என்று கூறினார். இதனை அடுத்து மன்னர் உடனடியாக கிளம்பினார். அந்த திருக்கோவிலுக்கு சென்று அங்கு இரவு தங்கி இருந்துவிட்டு மறுநாள் காலை சிவபெருமானை, அதாவது மருந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு பின்னர் புஷ்கரணி எனப்படும் திருக்குளத்தில் நீராடினார். தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள ஒரு சில பச்சிலைகள் மற்றும் மூலிகைகளை மனதிற்கு தோன்றியதை பறித்து உண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் இருந்து வந்த சோர்வு, களைப்பும், இனம் புரியாத நோய் உபாதைகள் எல்லாமே விலக ஆரம்பித்து இவை அனைத்தும் சில மணி நேரங்களில் நடந்ததை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டார். மருந்து கல்வம் மற்றும் குலவிய சிவலிங்கமாக இருக்கும் தலம் இந்த கோவிலாகும். 1200 ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலாகும். ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து செல்லும் பொழுது மருந்தீஸ்வரர் திருவருளால் அதிலிருந்து ஒரு பெரும் பாறை இவ்வூரில் விழுந்து சிதறியது. விழுந்ததினால் ஏற்பட்ட பள்ளமே மருந்து தீர்த்தம் என்று அழைக்கப்படும். அதனால் இந்த கோயிலின் புராண பெயர் மருந்து பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலிகையாக பாதுரி மரம் தலவிருட்சமாகவும் உள்ளது. அதனால் இந்த ஊரின் புராண பெயர் மருந்து பள்ளம் என அழைக்கப்பெற்றது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த திருக்குளத்து நீரே மருந்து தீர்த்தம், தீராத நோய் தீர்க்கும் மகா ஔஷத பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால் அனைவருக்கும் எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்கும். சகலத்துறை வைத்தியர்களும், அறுவை சிகிச்சை நிபுணர்களும், சித்த மருத்துவர்களும், நாட்டு வைத்தியர்களும், மருத்துவத்துறையில் படிப்பவர்களும், மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களும், விற்பனையாளரும், செவிலியர்களும் வழிபட வேண்டிய தெய்வமாக திகழ்கிறார். நன்றி.